அந்த ஓடி வர அந்த ஓடி வர இங்கே யானவேல் இல்லை. ஆனால் இப்போ இந்த பக்கத்தில் வந்தேன்னு நீங்கள் இந்த அன்னைக்கு தான் கவரையன் சொல்றேன். இந்த நிற்கிறே பாருங்க, இந்த அன்னைக்கு உலகம் மாதிரி வளைச்சி யானை நடுவில் நாங்கள் நிற்கிறோம். ஊரை காப்பாத்துறேன்னு சொன்னேன். ஜானவேல் எங்களுக்கு அமைக்காட்டி நாங்கள் இந்த ஊரை காப்பாற்ற இயலாத ஐயா. இதில் கொண்டா உயிர் போகும். இதை அப்படி தானே இருப்பாங்களா இது உள்ள அடிய பாருங்க காவல் இருக்கிறீங்களா ஐயா? இங்கே பாருங்க, உண்மையாக எப்படி வாழ்க்கை இந்த இங்கே இருந்தேன் சாப்பிட்றாரு ஐயா. சாப்பிடும் அப்படின்னா கடந்த போனாங்க யானை கிட்ட வந்தா யானை சருத்துங்க நேற்றாக முந்தினாதான் சருத்துனது. இதோ இந்த இடத்துக்கு வந்த யானை இப்படி அடிச்சது இந்த வடி கொடுத்துருவாங்க. எருமை மாட்டு பட்டி மை இந்த லைட் அடிச்சு காட்டுறோம் பாருங்க பாப்போம். இது இந்த பிள்ளைகளோட சின்ன குட்டிகளோட எத்தனை யானை நிற்கி மொத்தம் இதில்? அதுல 5000க்கு மேல வரும். கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற யானை முழுதும் இங்கே நிற்கிது. இந்த பாருங்க எப்படி போகுது. இப்போ வந்து காட்டுக்கு இருந்து ஊருக்குள்ள போய் கொண்டிருக்கு. இவ்வளோ வட்டி வட்டியா போகுது. வலிக்கிடும். இந்த யானை வந்து கொண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் லேட் ஆனா இதை தாண்டி போகவே இல்லாதான். வந்தனி அடையாளை படி கொடுத்துறாங்க, பார்த்துவாங்கடா. வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. உண்மையிலே வந்து ஒரு டிஃப்ரெண்டான இன்ட்ரோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. என்னென்னு சொல்லிச்சுன்னா அதே மாதிரி ஒரு திகில் நிறைஞ்ச இடத்துக்கு தான் போக போகிறேன். அதுவும் கொஞ்சம் ஹார்ட் பீட்டை தொடுப்போம். இங்கே வந்து என்னட்டா இப்போ நம்ம செய்ய போகிற சம்பவத்தை நினைக்கி அடிக்கிற அளவுக்கு உண்மையிலே பேய கண்டு விட அப்படி பயப்படலை. அதாவது என்னென்னு சொல்லிச்சுன்னா மட்டக்களப்பில் சித்தாண்டி என்ற ஒரு ஏரியாவில் வந்து யானை கூட்டம் வந்து ஒரு பட்டியா அப்படியே கிட்டத்தட்ட எருமை மாடு மேய்கிற மாதிரி வந்து கிட்டத்தட்ட யானை பட்டியா வந்த மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது 1000 1500 யானைகள் இருக்குமா சொல்லி மட்டுட்டு இருக்காங்க என்று சொல்கிறாங்க. ஸோ அது வந்து சில டைமில் வந்து ஆக்கள் இருக்கிற குடியிருப்பு கிட்ட எல்லாம் வந்து அந்த யானை வந்து போகுதாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, அதாவது சித்தாண்டில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க எங்களுக்கு இன்ஃபார்ம் தந்தவங்க. ஆனால் உண்மையிலே வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது தம்பி. ஸோ இதை வந்து எப்படியாச்சும் ரிக்வஸ்ட்டாக வச்சு, அதாவது கவர்மெண்ட்டு ரிக்வஸ்ட்டாக வச்சு அட்லீஸ்ட் ஒரு யானை வெடியாச்சும் உங்களுக்கு பெற்றுதாங்க அப்படின்ற மாதிரி வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக உண்மையிலே என்ன நடக்குது உண்மையிலே எப்படி இருக்குன்றதான் இன்றைக்கி நாங்கள் அந்த இடத்துல போய் நேரடியாக பார்க்க போகிறோம். முடிஞ்சால் நாங்களும் உயிரோட தப்பி வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அப்படிதான் சொல்லணும் ஆரம்பத்தில். இப்போ வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். நைட் டைமில் வந்து இந்த ஏரியாவிலலாம் வந்து யானை அப்படியே வருமா ஃபுல்லான்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஏதாவது போனோம் வாங்க போவோம் எல்லாரும் வாங்க போவோம். வந்தா நாங்க ஆடித்தாரோம் யானை காப்பாற்றுக்கிறேன். உங்களையும் காப்பாற்றுவோம். இந்த இது இன்னும் முழுதும் போய் தானே. இன்னும் முழுதும் போய் இதுதானே கடன் சிக்கலா என்ன விளக்கம் இவங்களோட சேர்ந்து அந்த யானை நிற்கிற இடத்துக்கு வந்து போய் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு உண்மையிலே இதுக்கு பக்கத்தில் கூட அந்த கிட்டத்தட்ட ஒரு 150 200 யானை கிட்ட வந்து போகலாம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது இந்த ஐயா பாருங்க, அந்த ஐயா சாப்பாடு தண்ணி படி முழுவையும் பத்திரமா கொண்டு வராது. அதாவது யானை காவலு கண்டே போறாங்க. இந்த இது தம்பி என்னன்னு சொன்னா, இந்த சித்தாண்டி ஊருக்கு தானே இந்த ஊரை காப்பாத்துறேன்னு சொன்ன ஜானவேல் எங்களுக்கு அமைக்காட்டி நாங்க இந்த ஊரை காப்பாற்ற இயலாத ஐயா. எப்ப இருந்த ஐயா வரும் இங்க யானை வந்து? எப்ப இருந்தும் இல்லையா, எந்த நாளும் இப்ப எப்படியும் இப்ப ஒரு 15 நாளைக்குள்ள இறங்கிது யானை. இது இந்த யானையை வந்து இப்ப கட்டுப்படுத்துறேன்னு சொன்னா எவராலேயே முடியாம தான் இருக்கு. ஆயுதக்கணக்கில் யானை இறங்கி கொண்டிருக்கு. ஊரையும் பார்க்கணும். இந்த இது கிடையாது. சின்ன வழி சின்னாளம்பழி வெட்டொண்டு இல்லை. சின்ன வழி சின்னாளம்பழி வெட்டொண்டு இல்லை. இப்ப சின்னாளம்பழி வெட்டுப்படுத்து, சின்ன வழி வெள்ளாம வெட்டுப்படல. இப்ப இதுக்காக வந்து நாங்க என்னன்னு சொன்னா சரியான மோதித்து நிக்கிறோம். இந்த தாவுந்த யானை வந்து சரியான முறையில் இந்த ஊர் அழிக்கிறதுக்கு தான் நின்றது. இப்ப எதுக்குள்ள இரவு இல்லை இதவு முழுதும் இந்த லைட் அடிச்சு காட்டுறோம் பாருங்க பாப்போம். இந்த அடி தானே இந்த புள்ளியார் அடியால தாண்டத்துக்கு இடையில இந்த யானையை கொடுத்தால எடுத்து நாங்க
இந்த அருகே இந்த கோயில் இப்போ இடத்துல நிற்கி யானை இப்ப யானை இருக்கு இந்த அருகே அந்த ஓடி வரான் அந்த ஓடி வரான் ஆமாம் ஆமாம் யானையோட ஓடி வரான் அந்த வரவன் இது பயம் இல்லையா ஐயா ரெண்டு பேர் வரான் அதாவது ஒரு பயமும் இல்ல யானை வந்து எங்களை விரட்டி யானை வந்து உருக்க போற அளவுக்கு தான் யானை நிக்கி ஏதோ உங்களோட சட்டம் ஏதும் இருந்தால் இதுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஒரு யானை வழி இப்போ யாரும் கவர்மெண்ட் ஆகணும் வந்து பார்க்குறே இல்லையா ஒரு வருவங்களை பாக்குறாங்களும் இல்ல மேய்க்கிறாங்களும் இல்ல எங்கட மூச்சில நாங்க இந்த யானையை காப்பாத்தி கொண்டு போட தெரிவிக்கிறோம் ஆனா இதை உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சரியான கட்டம் இருந்தா எங்களுக்கு கட்டாயம் இதுக்கு யானை வழி சந்தை ஆகணும் நீங்க கண்டிப்பா கண்டிப்பா தரணும் இப்போ இந்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடுகள் தான் இருக்கு இந்த ஏரியா ஃபுல்லா பாருங்க இது இந்த ஏரியா இருட்டா கிடக்கு இந்த ஏரியாவுக்குரிய நீங்க ஒரு வெளிச்சத்தை போடுறீங்களா இந்த இது இந்த குருட்டு வெளிச்சத்துக்கு இந்த யானை மடங்காது இதை ஒரு அடிச்சு காட்டுங்க இந்த இதெல்லாம் பாருங்க வந்து இந்த பாருங்க இது துப்புரா பாருங்க வீடு என்ன இங்க தான் வந்து இது முழுதும் வெள்ளாம ஏரியா இப்ப எங்களுக்கு வந்து வெள்ளம் தாண்ட பிரச்சனையால 3 தடவை விவசாயம் தாண்டு வைத்து தாண்டத்தால வந்து நாங்க அழிச்சு விதைச்சு இன்றைக்கு வந்து கொஞ்சம் வெள்ளாம அந்த வெட்டைக்குள்ள இருக்கு ஆனா அந்த வெள்ளாமே நாங்க வந்து ஏதோ நீங்க அரசாங்க உத்தியோகத்துக்குள்ள இருந்தாலும் நாங்க வந்து இதை கொண்டு வந்தாதான் உங்களுக்கு சோறு கண்டிப்பான சோறு உங்களுக்கு இதை நாங்க கொண்டு வந்தா உங்களுக்கு சோறு சேர்த்துக்க நாங்க கால் வச்சாதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்க தள்ளப்பட்டு இருக்கிறோம் ஆனபடினால நாங்க லட்சக்கணக்கில் செலவழிச்சு போட்டோம் இந்த வாடகை எத்தின வாகனம் பொழுது எவ்வளவுக்கு நாங்க இதுல பிரகாசப்பட்டு நிக்கிறோம் சொல்லி இந்த ஊரை பாதுகாக்கணும் சொல்லி ஆனா எந்த அதிகாரியோ எவரோ எங்களை வந்து பார்த்ததில்லை இங்க பாருங்க இங்க தாவைக்கு இதை கண் முழிக்கிறதுக்கு நான் இருக்கிறது கச்சான் இது கச்சான் இந்த அரிக்கிறது பானை அங்கரிய கொல்லி இது வளமே செய்தா இந்த ஊரை பாதுகாக்கணும் நாங்க இல்ல அடுத்து வந்து ஐயாட கோரிக்கை என்னன்னா சரியான யானை படி கூட கொடுக்காங்கல்ல எதுவும் இல்லாம தெளிச்சு போட்டு நிக்கிறமே மகன் அதுதானே இப்ப எங்களுக்கு சரியான இதா இருக்கு ஏன்னு சொன்னா நீங்க வார இலச்சம் கேட்கிறேன் அவன் உங்களுக்கு கூட்டமை போட்டு சொல்லி நாங்க இலச்சம் போட்டுனாங்க அவன் எங்களுக்கு ஏதாவது உண்டு செஞ்சனிங்களா அவடத்துல என்ன செஞ்சனிங்க நீங்க இப்ப யாரையாவது போய் கேட்டு அவங்கள என்ன சொல்லியிருக்காங்க நாங்க போறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லாம தாவைக்கு விடிய ஓடி போட்டு விடிய வந்து நித்திய கொண்டா நீ இந்நேரம் தான் ஒளிம்பிது இதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் மக்களுக்கு இருக்கு உண்மையிலே வந்து ஐயா பேச்ச பதவி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு அவ்வளவு மனவலியோட காய்ச்சி கொண்டிருக்கேன் இல்லாம நான் அப்படி ஒரு இல்லை நானும் சரியான ஒரு ஆள் தான் நானும் ஆனா எந்த சட்டத்துக்குள்ள நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கிறீங்க நாங்க வந்து கடைசி 35 வருஷமாக இதுக்குள்ள இருக்கிறோம் இப்ப இதே பிரச்சனை இருக்கா இதே பிரச்சனை எங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கு ஆனா இதை பாதுகாக்கிறதுக்கு இங்க ஒரு தரம் இல்லை ஆனா எங்களுக்கு கட்டாயம் இந்த சிங்கள ஏரியாவை போய் பாருங்க ஆண்ட ஊரு ஃபுல்லாக வேலியும் போக்கும் வருத்தமாக இருக்கு ஆனா இன்றைக்கு வந்து எங்கட நிலைமே இப்படி தள்ளப்பட்டது நாங்க இந்த இடையில ஒரு தென்னை மரத்தை உடைச்சா இதுக்கு ஒரு 25,000 30,000 ரூபாய் போகும் இதுக்கு ஒரு தேங்காய் நிலம் 200-290 ரூபா அப்ப நாங்க விடுவோமா கண்டிப்பா நாங்க அதை விடுவோமா ஆனா அந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கிறோம் ஆனபடினால நீங்க செய்யறது என்ன எங்களுக்கு தெரியாது நீங்க வந்துட்டு அதனுடைய உங்களோட சொல்லியிருக்கிறேன் ஏதோ எங்களுக்கு யானபடியாவது தந்து இந்த ஊரை காப்பாற்ற இந்த ஊரை காப்பாற்றுறதுக்கு நீங்க முடிவெடுக்கணும் யானை வேலி இல்லாட்டி இந்த ஊரை நாங்க பாதுகாக்க இயலாது இந்த பாருங்க இந்த ஊரை எங்க தொங்கல் இந்த பாருங்க எங்க தொங்கல் இருக்குன்னு இதுக்குள்ள நாங்க எப்படி இந்த யானையை தடுக்கிறோம் ஆயிரக்கணக்கில் யானை படபடையா இறங்கி கொண்டிருக்கு ஓகே இப்போ இந்த அண்ணா வந்து நாங்கள் காட்டின மாதிரி அந்த ஏரியாவில் தான் வந்தவர் இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து இப்போ அந்த இடத்துக்கு வந்து போக போகிறோம் அதாவது யானை இப்போ இறங்கிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு 13 யானை கிட்ட வந்து முன்னுக்கு வந்திருக்குன்னு சொல்லி வரேன் என்னென்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு பதட்டமும் பயமுமா இருக்கு இப்படிப்பட்ட இடத்துக்கு போகிறதே அதாவது சுற்றி வளைச்சி காடு தனியாக போகிற பயமாக தான் பார்ப்போம் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அதாவது சேஃப்டியாக தான் அவங்கள அதாவது காவல் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்களாம் அவங்களோட இடத்தையும் நான் வந்து இந்த டைமில் எப்படி கஷ்டப்பட்டு காவல் காக்குறாங்கன்றதையும் வந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம் வீடியோவில் உண்மையிலே இந்த வெடி கொடுத்துறல யானை அந்த பக்கத்தில் கொடுத்துற மாதிரி இருக்கு இல்லையா காப்பாற்றிடுவோம் அப்படியே உண்மையிலே ஒரு வித்தியாசமான திகில் பயணம் சொல்லலாம் உயிருக்கு எந்த அளவு உத்தரவாதம் ஒன்று தெரியல ஆனால் வந்து பாதுகாப்பாக அண்ணாக்களோட போய்களும் கொஞ்சம் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் லைட்டோட போகும் என்ன இல்லையா பயமா இருக்குது
இது நிப்பாடுதான் லைட் அடிச்சு பார்த்துட்டு போக மாட்டேன். நீங்க போய் யானை விரைச்சின அனுபவம் இருக்கா உங்களுக்கு? விரைச்சிருக்கா? அவங்க லைட்டை கொண்டு வந்து நம்ம லைட் அடிச்சு பார்த்து போய்க்கலாம். நம்ம முன்னுக்கு போகிறோம் தானே, நம்ம அந்த லைட் அடிச்சு பார்த்து போய்க்கலாம். கொஞ்சம் நிப்பாடி போவோம். இதுக்குள்ளெல்லாம் அந்த 100-150 யானை கிட்ட வந்து உண்மையா அந்த லைட் அடிக்காங்க. அது ஒரு யானை 2 யானை பிள்ளைங்க இதவே எந்த அளவு கிளியராக காட்டுக்க முடியுது. இப்படி ஒவ்வொரு சந்திலையும் வந்து ஒரு ஆட்கள் நிற்கிறாங்களே என்ன. இப்போ இது வந்து ஊருக்குள்ள வராமல் இருக்கிறதுக்கா பாதுகாத்து ஒன்று நிற்கிறாங்க. கொஞ்சம் பயம் பயல் இப்பயும் இருக்குன்னு. அப்போ உங்களுக்கு விரைச்சாத எங்கேயா நிற்கி யானை வந்தானி தெரியுமா தெரியல. அதுக்கப்புறம் நான் சும்மா பண்ணி காட்டுறேன். அடிச்சு அடிங்க லைட் அடிங்க லைட் அடிங்க. இது இப்போ நீங்கள் இதில் நிற்கிறீங்க, பயம் இல்லையா உங்களுக்கு? ஒவ்வொரு ராவும் பிடித்தான் நாங்கள் கஷ்டப்படுவோம். எங்களை வெள்ளாமல் கொஞ்சம் பிந்தி போயிட்டு தண்ணியில் அடிபட்டு வெள்ளத்தினாடி மழைனாடி பிந்தின காரணத்தால எங்களுக்கு கடங்களா பிந்தி இப்போ கடன் கஷ்டத்தில் 3-4 ராவு. இப்போ நாங்கள் போய் கிளம்ப வச்சு நிறுத்துற தூக்கமே கிடையாது. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் வந்து விரைச்சிருக்கா யானை வந்து கிட்ட வந்துட்டு எங்களுக்கு ஓங்கினது ஓடி தப்பினா கடந்த போனாங்க. யானை கிட்ட வந்தா யானை தருத்தவங்க நேற்றாக முந்தினாதான் தருத்தினது. என்ன செய்யலாம்? இப்போ ஆனஞ்சு பாருங்க, இப்போ வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் கிட்ட வந்துடும். வந்தவன் லைட் அடிச்சவன் லைட்டுக்கு எது தருத்தி வருது. லைட்டு கிட்ட ஓடி வருது. கிட்ட ஓடி வருது தருத்தி. ஒன்றும் செஞ்சுக்கலாம். அப்போ என்ன செய்வீங்க இப்போ யானை வடி அப்படி ஒன்றுமே வந்து உங்களுக்கு தரலையே? யானையே நாங்கள் கதைச்சு கழிச்சு அனுப்புகிறோம். லைட்டை நூற்றி போட்டு கதைச்சு கழிச்சு ரோட்டு வழி நடந்துருந்த உடனே கொஞ்சம் மங்கால ஆண்டுட்டு போகுது. இரவு வந்து இங்கே வந்து ஊருக்குள்ளே நாங்கள் பட்டினிக்கு அவடது. அப்போ யானை வடி எல்லாம் ஒன்றும் இல்லை. யானை வடிகள் அரசாங்கம் தரலையோ? அரசாங்கம் யானை வடி ஒன்றும் இல்லை எங்களுக்கு. நாங்கள் எங்களை காய கொடுத்து படி வாங்கி தான் கொளுத்திக்கணும். உண்மை அந்த அன்னைக்கு எத்தனை கொளுத்தி முதுகில் விட்டாலும் யானை சும்புது இல்லை. வந்தா நீங்க இப்ப எங்க போயில இப்ப யானை 5 நிமிஷத்துல எடுத்து வந்தா நீங்க இந்த யானைக்கு எதிர்த்து நாங்கள் திரத்தி கொண்டு தான் போய் கொண்டிருக்கணும். யானை விட நாம எங்களை வயலுக்குள்ள என்ன எங்களை பண்ணாம இதுல இருந்து நாங்கள் கம்பியில் தீக்கிறோம். இதுல இருந்து உங்களை வெள்ளாம தான் இதுக்குஞ்சால இப்ப யானை வெளியே தாண்டி வருது அவளுக்கு. யானை வெளியே தாண்டதுக்கு நாங்க உருறோம் இல்ல, யானைக்குள்ள விடுறோம். அப்ப நாங்க இந்த வார பலிக்கு இன்னொரு கொஞ்சம் தலை நாங்க சரியா 4:30 மணி 5 மணிக்கு தான் யானை போகுது. எனக்கு பயமா நடுக்கு ஒரு கடிக்க பாருங்க. போறது கஷ்டமா வரும். நம்ம திரும்பி போற கஷ்டமா வருமா? டேய் கவனமா வாங்கடா பாத்து. இந்த நைட்ல தங்குறாங்க பயப்படுத்தல. இந்த யானவேலி போட்டு இந்த யானவேலி போட்டுருக்காங்க. இது வந்து கவர்மெண்டால போட்டு தந்தா இல்ல தற்போதைய பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கீங்க அப்படியே. ஒவ்வொரு நாளும் இந்த உயிரை கையில் ஒடிச்சுட்டு ஓடுறோம் எங்களோட வாழ்க்கை. அப்படியே செஞ்சு முடிய மாட்டேன். எவ்வளவு பட்டி ஓட்டியா போகுது இல்ல யானை கரண்ட் ஒரு வீட்டுல குடிஞ்சா போகணுமா? கரண்ட் இருக்குண்ணே.
அவசரப்படாது. ஓகேவா இப்போ பயப்படுத்தவரை இது வந்து யானை வேலி விஞ்ஞால அவங்க இருக்கு இதை தாண்டி நம்ம போற வழியா சிக்கல. அதான் உங்களை இதெல்லாம் குடிப்போம் டேய் கரண்டோ கவனம் கரண்ட் ஓகே நீ கரண்ட் போகுது கவனம் 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 கரண்ட் வேலி பார்த்து வாங்குறோம் இந்த இந்த கரண்ட் பாஞ்சு கொண்டு இருக்கான் நல்லா படத்துக்கு வந்தோம் நல்லா படத்துக்கு யானையை காட்டுங்கம்மா. இப்ப இதுல ஆமா எவ்வளோ யானை இது அங்கால வாங்க இது தங்குச்சியா இப்ப இதுல நீங்க வந்து காவல் இருக்கிறீங்களா ஐயா இங்க பாருங்க உண்மையா எப்படி வாழ்க்கை இங்க இருந்தா சாப்பிடுறாரு ஐயா சாப்பிடும் விலங்கையில கடும் பால் கொள்ளும். இப்ப எவ்வளவு காலம் இங்க இதுல இருந்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க நீங்க இதுல பாதுகாத்து கொண்டிருக்கிற இது ஒரு கிழமை 8 நாளா ஆகுது. இதுல மயமான யானையாத்தான் இருக்கு. பக்கத்துல வந்து போகலையா பக்கத்திலையும் வந்து இந்த கம்பெல்லாம் தள்ளி விட்டு போயிட்டு மற்றது தமிழ் தேசியம் பேசுறாங்க பாரு ஒரு தனும் மாறாம இல்ல வந்து ஒருத்தரும் பாக்குறாங்க ஒரு தனும் இல்ல. அவங்களுக்கு ஏதாச்சும் ரிக்வெஸ்ட் வைக்க போறீங்களா என்ன வைக்க போறீங்க ஆறு அதாவது வீணான ஒரு ஆக்கள் தான் தமிழ் தேசியம் பேசி இங்க இருக்கிற ஆக்கள் முழு பெரும் பெரிய பச்சை கள்ளன்கள். ஆனா இது வரைக்கும் வந்து ஒன்றும் பார்க்க இல்ல ஊருக்குள்ள யானை போகுது என்ன செய்வோம் ஒன்றும் செய்யல. அவங்கள தெரியும் அந்த லைட் அப்படியே வந்து ஊருதான் அதுக்குள்ள வந்து யானை ஊதான். இப்போ இவங்கள்ட்ட அந்த வெள்ளாமைக்கு ஏற்ற மாதிரி வந்து இவங்க பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கரண்ட் வேலி வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா யானை வடிவெல்லாம் ஒன்றுமே தரல எதுவுமே இல்ல. இப்போ இங்கே தான் உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே இல்ல இல்ல சாப்பாடு போய் வீட்டை இருந்து கட்டி வரோம் உண்மையா ஒரு டோச்சு தாங்க அடிச்சு காணும் ஒரு யானை கடிங்க இந்த பாருங்க இப்படி எவ்வளவு பட்டியா நிக்க வேண்டிய அதை விட இங்க அடிச்சு பாருங்க இங்க அளவுக்கு இங்க அளவுக்கு கும்பம் வரைக்கும் இங்க அளவுக்கு இந்தா இந்தா இந்த அங்கால் அங்கால் அடி அப்படியே லைன்ல அடிங்க எருவு மாட்டு பட்டி மேனிக்கு அங்கால் அப்படியே லைன்ல அடிக்க இந்த பாருங்க எப்படி போகுது வந்து கொண்டிருக்கு. இப்போ வந்து காட்டுக்கு இருந்து ஊருக்குள்ள போய் கொண்டு இருக்கு இந்த தண்ணியை கடந்து வந்து இது வந்து தண்ணி. ஸோ பாருங்க இந்த இடத்துல இருந்தால் அவங்க இப்போ அந்த காவல் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்புன்றதே சொல்லல. இப்போ இங்கெல்லாம் யானை வேலி இல்லையே. ஆனால் இப்போ இந்த பக்கத்தில் வந்தா என்ன நீங்கள் என்னன்னு ஓகே பாருங்கப்பா இந்த பெரிய உருப்படு இந்த பிரிச்சு அந்தாலே போயிடாங்க பின்னாடி ஆனை வெளியே இருக்காங்க கரண்ட் இது நம்ம ஊர் பக்கம் தான் போகுது. ஊர் பக்கம் போகுது இப்போ. அப்போ அதை அங்கே மறைக்க மாட்டாங்களா ஒருத்தர் இல்லையா? அந்த அதில் ஆக்கக்கூடாது அவங்க மறைப்பாங்க. இப்போ யானை வடி இருக்கா இல்லாட்டி யானை வடி அப்போ எந்த வடி போட்டு போகலை? அப்போ நீங்கள் யானை வடிக்கு கூட ஒன்றும் கேட்குறே இல்லையா? இப்போ யானை வடி என்ன தாராங்கல் நீங்கள் கேட்டுருக்குறீங்களா? அப்படி கேட்டு நீ தாராங்கல் இன்னும் அரை மணித்தி அதில் விட தண்ணி அரை மணித்தி அதான் ஊருக்கு போய் அது என்ன அந்த ரெண்டு தாங்க சண்டை பிடிக்கிறாங்க அவங்க முஷ்பாதி சண்டை பிடிக்கிறாங்க சுத்தியான இது என்ன இது மாடுகள் மேய்கிற மாதிரி இருக்கு. வீடியோவில் பார்க்க எவ்வளோ தூரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கு. ஆனால் இது எவ்வளோ தூரம் என்ன இருக்குது? எத்தனை மீட்டர் இருக்குது? ஒரு 100 மீட்டர் இருக்காது நினைக்கிறேன். 150 மீட்டர் அப்படிதான் இருக்கு. இது பெரிய ஒரு உருப்படி அம்பளை இந்த பெரிய இல்ல இந்த அவட மட்டும் போட்டு பெரிய உருப்படி இந்த இவட மட்டும் கொடுத்து இந்த அப்படியே கொடுத்து இந்த இது வந்து எங்க இருந்து கொடுங்க? மேங்கடல்ல இருந்து ஒளி கொடுத்துருக்கீங்க. இங்க இருக்கு குடி மிஷின் பேட்டி பேட்டி கரண்ட் சோலார் கரண்ட் தானே அது. ஆனா இப்ப இதுக்கு கிட்ட வந்து நீங்கள் பயப்படாமத்துல இருப்பாங்களா ஆக்கள்? வெளியே தண்ணி வராதுன்னு கை வச்சாடி இங்க வருங்க அந்த கூடு மாதிரி கட்டி கட்டை கட்டை எங்கேயும் வைக்கல கை எடுத்து கட்டி இரவு இந்த இரவு எடுத்து இந்த விட இரவா இரவு நீங்க பங்கு நீங்க நான் இந்த விட தெரிஞ்சேன் பக்கத்துல இந்த விட தான் இந்த பாலத்துக்கு இந்த அதை கட் அவுட் வந்ததுன்னா நம்ம பாலத்துக்கு இருக்கிற மாதிரி இருந்தான். இதை தாண்டி வந்து தண்டிச்சுன்னா பாலத்துக்குள்ள இருக்கிறவங்கெல்லாம் போனா வெள்ளாமை சாப்பிடும். உள்ள போனா என்ன உள்ள போனா வெள்ளாமை சாப்பிடும். இப்ப நீங்க இப்ப 8 நாளா நீங்க இதை பாதுகாத்து கொண்டு பாதுகாத்து கொண்டு பெருமே வருது.
திரும்ப லைட் அடிச்சு எதிர்த்து வருதுன்னு சொல்றாங்க உண்மையா? திரத்தினது என்ன 2 நாள் திரத்தினது. நான் ஓடித்தேன். இந்த இதுல இருந்து இங்க இருந்து 1 கிலோமீட்டர்ல இருந்து ஃபுல்லா யானை தான். இப்போ எத்தனை யானை நிற்கி மொத்தம் இதுல? அதுல 5000க்கு மேல வரும். கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற யானை முழுதும் இங்கே நிற்கிது. ஏனெண்டா இதுல சாப்பாடு, இதை கடந்தா சந்திரமட ஆறு, அழகான தண்ணி, அழகான படுக்க, அழகான காடு, சாப்பிட்டா வாரம். அந்த வேலோடு மலைன்னு சொல்லி அந்த கோயில் அது இந்த அரிக்கு வேலோடு மலை, அது சந்திரமடு ஆறு. இவங்க வந்து யானைக்காரர்கள் என்னன்னா சின்ன ஒரு 10 இருந்தாலும் அது கட்டை போடுறாங்க. என்னடா வனஜீவி, என்னடா இந்த வனஜீவி வளர்க்குற காடு தான் இப்ப இது. இல்ல அடுத்தது வந்து உரிய அதிகாரி மாதிரி இதுக்குரிய ஆக்ஷன் ஒன்றுமே எடுக்கல, எதுவுமே கிடையாது. இல்ல வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், மக்களை ஒரு பாதுகாப்பும் இல்லை, மக்கள் பாதுகாப்பு இல்லை. இவங்க வெண்டுத்து போறதுக்கு கையை காட்டுறதுக்கு எல்லாம் பாதுகாப்பு. அரசியல்வாதிகளும் இங்க அவன் கதிரையில இருந்தாண்டு அவன் தலைமை போட. சரி, நீங்க யானை திறத்தின கதையை சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் திறத்தினது இவடத்தை வச்சு தான் திரத்தினது. லைட் அடி ஒத்த அங்க இருந்து வரும், இங்க இருந்து போகும், மறுநாள் லைட் அடியா வரும். அது எப்படியோ விடலாம சாப்பிடும். அப்ப இப்ப நிம்மதியா உங்களுக்கு நித்திரை இல்லை? எதுவும் கிடையாது, நித்திரை கொண்டா உயிர் போகும். அப்ப அடுத்தது இப்ப வந்து எப்ப நீங்க வெள்ளாமை வெட்ட போறீங்க? எப்ப பிளான் பண்ணீங்க? இது வந்து இப்ப 1ஆம் தேதி தான் விட்டுவோம். நித்திரை கொண்டா உயிர் போயிடும். நித்திரை கொண்டா உயிர் போயிடும். அப்ப 6 மாசம் 1ஆம் தேதி வரைக்கும் அப்ப உங்களுக்கு அதுக்குரிய மாதிரி நீங்க கொடுக்கலையோ? இவங்களே பாரானுகள் இல்ல, பிரதேச சபையில் இருக்கிறவனும் பாரா இல்ல, அதுல நம்பர் அவனும் பாரா இல்ல. போட் கேட்க போனா முந்தி நிக்கிறான். இந்த ஆத்தால கடந்து போகுது என்ன? யாரும் இல்ல, ஒரு பாக்கியால் இது. இவனுங்கள் அவனுங்களோட சுதந்திரத்தை தான் பாக்குறான் ஒழிய வேற எந்த விதமான சுதந்திரமும் பாக்குறான் இல்ல. இல்ல இப்ப யானை ஐயா வந்து இந்த இடத்துல இருந்தவர், இதுல இருக்காங்க. இப்ப யானை இதுல வந்தா பாத்துக்கொண்டு பேர் சம்டைம் இப்படி தாண்டி வந்தா இந்த போக்குகளை கீழே பூந்தா அது போய் சாப்பிடும். அவ்வளவுதான் வேலை. அதுக்கு பிறகு சாப்பிடுறது வரும் பிறகு நீங்க வாழத்துக்கலாம். விடையில அங்க இருந்து அப்படி என்று போனால் நம்மளை போடும். வளைச்சு இப்ப எத்தனை பேர் பாதுகாப்பு இருக்கிறாங்க? அவங்க அந்த ஈரப்பாலத்துல ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. இதுக்கங்கால ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. இடையில ஒரு ஆள், அதுக்கு ஒரு ஆள் தனிய, இதுக்கங்கால ஒரு ஆள். இவரு 7 மணி மட்டும் நிற்பாரு, இப்ப திரும்பி போக இயலாது. இவரு 7 மணி மட்டும் நிற்பாரு, இப்ப திரும்பி போக இயலாது. இல்ல இரவு 7 மணிக்கெல்லாம் போயிடுவாரு. ஏன் திரும்பி போக இயலாது? ஆள் வேலைக்கு போறான். யானை குறுக்க வச்சிருமே. இப்ப நீங்க ஒரு 1/2 மணி 1 மணி தேர்ல அங்க க்ரோஸ் பண்ணும். இப்போதைய நிலைக்கு ஆட்கள் கிடக்குறாங்க. 1/2 மணி தேர்ல 1 மணி தேர்தல க்ரோஸ் பண்ணும். அது நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். நாங்கள் அதாவது இந்த யானை பட்டியா இந்த ஏரியாவுக்கு வந்த மாதிரி, அது பகல் டைம்ல 5 மணி அப்படி எடுத்திருக்காங்க நினைக்கிறேன். அந்த வீடியோ கிளிப் நாங்கள் வந்து அட் பண்ணணும். நீங்கள் அதை வந்து பாருங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி தான் அந்த அவ்வளோ யானையும் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே நிற்கி. இப்போ இவங்க இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து பாதுகாப்பு நிற்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்களோட வேளாண்மை கொஞ்சம் இந்த பிந்தி விதைச்சதாலே இல்லை மழை காரணமாக 3 பயணத்தில் தண்ணி வந்து 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 கிராம்பாலம், எங்களுக்கு பாரிய அணைக்கட்டு உண்டு. கிராம்பாலம் வந்து இப்போ ரோட் போடுறாங்க. கிராம்பாலத்துக்கு போடுறோம்னா ஓட்டமாடி பாலத்தை போல உண்டு பாலம் போடணும். அந்த கிராம்பால அணைக்கட்டால் இங்கே கோவிலிருந்து இக்கினியாகலைக்கு வந்து, இக்கினியாகலை வந்து ரம்பு கணைக்கு வந்து, ரம்பு கணையிலிருந்து தான் சந்தனம் இந்த இதுக்கு வருகுது மயிலவட்டம். என்னண்டா அது என்ன பாதையை உண்டு, அதோட பேர் மயிலவட்டானுக்கு வந்து தான் எங்களுக்கு இங்கே வருது. எங்களுக்கு படிச்சல் இல்லை, படிச்சல் தண்ணி போனவர் அதுல இருந்து பெரிய இப்படி பெரிய அணைக்கட்டு மாதிரி. இங்கே இவ்வளவு இங்கே இந்த உயரம், இங்கே உயரம். இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக வேளாண்மை செய்கிறீங்க? நான் எனக்கு இந்த 8 வயதுல இருந்து நம்ம அப்பாவுக்கு பின்னால எரிஞ்சு நிறைய அனுபவம். ஐயா இப்ப இந்த கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் படி கொடுத்துறாங்க. அப்ப அங்க வரைக்கும் ஜானி அதெல்லாம் ஊரு. இப்ப இதால தாண்டி ஊருக்குள்ள போச்சுதண்டா
ஒன்று மிதியாது கடவுளே. முழு அப்படியே அழிச்சு போடுவேன். அது தென்னம்புள்ளையில எல்லாம் சாப்பிடும் ஆக்கள் இந்த இப்ப நிக்கிற 2000 யானையும் பூந்தா என்ன நடக்கும்? ஊரே எரிக்காது. இதே பூந்திருக்கும் கொஞ்சத்துக்குள்ள இப்போ இது யாருக்கும் அடிக்க இல்லையா இங்கே அளவுக்கு இப்போ இல்ல நீ இப்ப விழுக்கும் இல்லை எங்கள்கிட்ட அடி வாங்குறது இவ்வளவு இல்ல 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 இந்த வருது, இந்த ஓ அப்படியே அந்த வலிக்கு போய் கொண்டு இந்த அன்னைக்குதான் கவரையன் என்று சொல்றேன் இந்த நிற்கிறத பாருங்க இந்த அன்னைக்கு உலகம் மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு யானை உண்டு இந்த நிற்கிறது வந்து இருட்டில் zoom பண்ணி பார்க்க தெரியல லைட் அது கடிக்கணும் இந்த அன்னைக்கு பெரிய ஒரு யானை பாருங்க பார்க்க மாதிரி பக்கத்தில் நிற்கி இது கூட வட்டிமே எஞ்சி வேற அந்த கருப்புக்கு அப்படி தெரியுது அந்த நம்ம கருப்பு அந்த பௌர்ணமி நிலவுக்கு பாருங்களா இந்த கிட்ட வந்து இந்த வந்து பக்கத்துல வந்து இது இந்த பிள்ளைகளோட சின்ன குட்டிகளோட இந்த விதமான ஒரு குட்டி யானை இல்லை நீங்க குட்டி எடுத்து வளர்க்கலாம். எஞ்சி வர உண்மையில பகல்ல வந்து பார்த்துருக்கலாம்டா குட்டி யானை அந்த அந்த பின்னிங்க இந்த அது அதை பாருங்க குட்டி இஞ்சி பாருங்க குட்டி சின்ன ஆளுல அன்னைக்கு ஆனால் ஒரு சோழியும் இல்லை ஒன்றும் செய்யாது நமக்கு இந்த அருகே இப்போ இந்த பெரிய உருவங்கள் அது எப்படியோ விடலாம சாப்பிட்டு தானே அது இதான் நாங்கள் ஐயா தாங்கிற இடம் வேணே ஒரு உடுப்பு கூட யாரும் கூட கட்டையிலாது யாரும் கூட கட்டையிலாது ஏனெண்டா நுழம்பு கடிச்சா தான் நிக்கல யானையை பாருங்க பொறுத்து கொடுத்தா மேலேயே கொடுத்துரும் இல்லாட்டி நித்திர போயிருவீங்களா நித்திர போனா உயிரும் போயிடும் இதுதான் விளக்கம் அவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு அதாவது நம்ம வந்து நிம்மதியா சோறு சாப்பிடணும்ன்றதுக்காக இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறாங்க விவசாயிகள். அதான் உண்மை. இங்கெல்லாம் வந்து இல்ல இல்ல அந்த விவசாயி சேத்துல கால் வச்சதான் நம்ம சோத்துல கை வைக்கலாம். சோத்துல கை வைக்கலாம். இதுதான் இந்த பாருங்கள் உங்க கிட்ட வருது நம்ம இனி அந்த அந்த போவோம் கிட்ட வருது நாங்கள் இப்போ வந்து போக போகிறோம் கடுங்க போவோம் அந்த வடி கொடுத்துருவாங்க போ நீ கவனம்டா இன்னொருக்க பாருங்க அழகு சரி சரி கவனமா நில்லுங்க ஐயா வாரம் போய் தான் ஓகே கவனம் ஒன்று நடக்காது உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் முருகன் இருக்க பயமே என்னடிச்சு இதோ இந்த இடத்துக்கு வந்த யானை இப்படி அடிச்சது காலால யானை அடிச்சது முன்னுக்கு அப்போ எங்க இந்த இடத்துக்கு வந்த இடத்துல வர இந்த கம்பி அறந்தது இந்த தங்குசியில மகைப்புலான்னு நின்றது நான் பல்பு படுத்துக்கிட்ட தான் நான் இருந்தேன் அடகான இதுக்குள்ள குழாய்க்குள்ள போனா லேஜி தானே பிறகு ஒன்றும் செய்ய மாட்டாரு கேளுக்கு போனான்னு ஒன்றும் செய்ய மாட்டாருன்ற நம்பிக்கை தான் வேற ஒன்றும் செய்யல சரி ஓகே உண்மையில வந்து வலிக்கிடுவோம் என்ன யாரும் வந்து கொண்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆனா இதை தாண்டி போகவே இல்லாதான் ஏன்னா வந்து நாங்கள் இப்போ வலிக்கிடணும் கவனம் வாங்கடா இதெல்லாம் பண்ணலாம் என்னென்ன என்னோட தெரிஞ்சுன்னா உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு நாடும் இவங்களை பாதுகாக்கிறதுக்காக வந்து அதான் சொல்கிறாங்களா அவங்க நித்திரையும் போகாமல் ஸோ காவல் காத்து கொண்டு இருக்கிறாங்க ஏன்டா உண்மையிலே விவசாயிகள் ஏன்டா அவங்களோட வேளாண்மையை சரியாக அறுவடை செஞ்சு அதை விற்றா தானே அவங்களுக்கு என்ன ஒரு வருமானமும் வரும் ஆனால் அவங்களோட குடும்பமும் உண்மையிலே அடுத்த இடத்துக்கு நகர முடியும் ஸோ அதை ஒவ்வொரு தடவை பார்த்து கொண்டு நிற்கிறாங்க காவல் பார்த்து கொண்டு அவங்களோட உயிரையும் கையில் பிடிச்சி கொண்டு சரி அவன் போய் தரட்டும் அவரால் நிற்கிற ஓகே பிரச்சனை இல்லை இந்த விவசாயிகள் நாம இந்த நாட்டில் நம்ம இது பகுதி மட்டும் இல்லை எல்லா பகுதியிலும் இந்த யானை பிரச்சனை பாரிய பிரச்சனையாகி அப்ப என்னைய போறாங்கன்னா விவசாயிகளும் இப்போ எல்லாம் செய்ய மாட்டாங்க வெளிநாட்டில் இறக்குமதி ஆக்கி நமக்கு அரிசி வந்து நமக்கு வரப்போறதும் இல்லை அதுக்கு இலங்கை அரசாங்கத்திட்ட காசும் இல்லை நம்ம 1000 ரூபாய்க்கு ஒரு அரிசி வாங்குறது தப்பாது கண்டிப்பா நிச்சயமாக நம்ம பஞ்சத்திலேருந்து சாகத்தான் போறோம் ஆனபடினால
அரசாங்கமும் ஏனைய ஸ்தாபனங்களும் இதுக்கு வந்து உதவி செய்து இந்த யானையை ஒரு பக்கத்துக்கு திருப்பணும். அதிலாட்டி ஒரு சரணாலயம் அமைச்சு யானைகளை கொண்டு போகணும். இப்போ நீங்கள் சம்பளத்துக்கு ஆக்கள் வச்சுக்கிறீங்க, யானை படம் வச்சுக்கிறீங்க, என்ன பிரயோசனம்? அவங்க ஒரு பகுதியால் வந்து அவங்க போகிறாங்க. ஆனபடினால அரசாங்கம் கூடிய அளவுக்கு இந்த முயற்சியை பண்ணணும். ஜனாதிபதி இதில் ஒரு தலையிடணும் நிச்சயமாக. ஆனபடினா இன்றைக்கு ஒரு நாட்டின் முதுகெலும் விவசாயி. இந்த சந்தர்ப்பத்தை நாம் இழந்தோம்னா வருங்கால சமுதாயம் வெள்ளாமல் செய்யாது. இப்போ ஜனாதிபதி இந்த யானைக்கும் சரியான முடிவெடுப்பாருண்டா விவசாயம் நல்ல அபிவிருத்தி. இப்போ குளங்கள் எல்லாம் திருத்தி வர அணைக்கட்டுகள் போட்டு என்ன பிரயோசனம்? முக்கியமான ஒரு விஷயத்தை முடிக்காமல் இப்படி எல்லாரும் காய் காட்டி போனோம்னா கடைசி வரையும் விவசாய உற்பத்தி நம்ம நாட்டில் பெருகாது. இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக அந்த விவசாயம் செய்கிறீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கூட நாங்கள் தொழில் செய்து வரோம். இப்போ தானே இந்த யானை கூடுதலாக வருது. அந்த நேரத்தில் யானை 1-2 தான் பாருது. ஆனபடினா எல்லா மக்களும் ஒற்றுமையாகி இதை செய்யணும். விவசாயிகள் மட்டும் தலை கொடுத்து சரி வராது. சரி, இப்போ நீங்கள் விடிய இதெல்லாம் இருப்பீங்க, அந்த ரோட்டில் போய் திரும்ப என்னட்டா மகன், இப்போ யானை வந்து பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னா, இந்த யானை வந்து எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருள். இப்போ நான் முக்கியமாக கலைக்க வரேன் என்னன்னு சொன்னா, இந்த யானை வந்து எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பொருள். இதை நாங்கள் கட்டையும் மேலே கறக்கையும் மேலாது. இது ஒரு மாடு கண்டன்னு சொன்னால் நாங்கள் கட்டுவோம், கறப்போம், காலையில் அடைப்போம், ஏதோ ஒரு வழிக்குள்ள நாங்கள் வருவோம். இந்த யானையை வந்து இந்த அரசாங்கம் அவங்களுக்கு உரியடத்துக்கு இந்த யானையை கொண்டு போகணும். இதை ஏன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கில் யானை இறங்கி கொண்டு இருக்கு. இந்த ஊரை பாதுகாக்கணும், இந்த தொழிலை பாதுகாக்கணும்னு கொஞ்சம் எனக்கு அவதிப்பட்டு கொண்டு நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு தேவையில்லை வாரம் கவனமாக இருங்களா? வாரமா? ஓகே, பாய் பாய். லைட் அடிச்சாங்களா அந்த யானை முன்னுக்கு வந்தா இல்லை? நீங்க எங்க போய் வந்த? நீங்க அப்படியே அந்த அவரத்துல இருந்தவர் என்ன? ரெண்டாம் கண்ணுக்கு இருந்தது எல்லாம் போயின்ற மாதிரி எனக்கு எல்லாம் ஞான மாதிரி தான் தெரியுது. எப்போ ஃபுல்லாக வராமல் போகும் வந்து ஒரு சீசன் முடிஞ்சவங்க போயிருமா? அது சாப்பாடு ஊருக்குள்ள வருமே. இந்த பக்கம் எல்லாம் வந்து வெடி கொடுத்துருவாங்க. ஊருக்குள்ள சாப்பாடு இருக்கு. ஒரு யானை 2 யானைன்னா உண்மையிலே வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொள்ளலாம். படி கையை கொளுத்தி இப்போ நாங்கள் காட்டியிருப்போம். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு பட்டியா, இப்போ மாடு பட்டியாக மேய்கிற மாதிரி வந்து இந்த சரணாலயத்தில் இருக்கிற மாதிரி வந்து அப்படி பட்டியாக நிற்கிது யானை. ஸோ அத்தனை யானையை ஒருமிக்க ஊருக்குள்ளே வந்தால் ஒன்றுமே பண்ணல. அதான் உண்மை. ஸோ கண்டிப்பாக யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள்டா கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு யானை வெடியாச்சும் அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு கொடுங்க. என்ன மனுஷர்களோட உயிர் முக்கியம், அதான் உண்மை. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பாதுகாத்து கொடுவாங்க. அங்கெல்லாம் வெடி கொடுத்துறாங்க யானைக்கு தானே. இரவா எத்தனை மணி இருக்கு? நான் நேற்று பக்கம் பின்னேரம் வந்து போனாங்க. இரவு வரை ஒன்று வந்து நாங்கள் வந்துருக்கோம். இல்லை இப்போ அவங்களும் காவலுக்கு இருக்காங்க. அடையாளை பொடி கொடுத்துறாங்க, பார்த்து வாங்கடா. இதெல்லாம் எப்படி தானே இருப்பாங்களா ஆக்கள் இது உள்ள?
பயத்தில் ஒரு படி அப்படி எங்கேயும் நின்றுட்டான் வரல எங்களுடைய உண்மையிலே ஏதோ பெருசா சாதிக்க ஒரு ஃபீல் ஆயிருக்கு ஜான பட்டி கிட்ட போய்